படம் வந்து தலைவரோட ஆக்ஷன் பிளாக்குங்க. இந்த ஃபாஸ்ட் மூவிங்கோட தலைவர் படம் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி இருக்குது. தலைவர் வந்து எல்லா டைம்லையுமே அவர் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டோரி வந்து சௌபின் கிட்ட போகுது, ஸ்ருதிஹா சிங் கிட்ட போகுது. பட் தலைவர் வந்து அப்படியே ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. லோக்கியோட ஸ்க்ரீன் பிளே வெறித்தனம். இல்லைங்க, ஒரிஜினலாக க்ரௌடை ஒரு ஹியூஜ் க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஹீரோவும் ஒரு ஆக்ஷன் ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு வர ஒரு டேரக்டரும் ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஃபஸ்ட்டு டைம் சேர்ந்துருக்காங்க. அதனால் இவ்வளோ இது பிஜிஎம் வெறி தானாங்க. ஒன்னொன்றுக்கும் ஈவன் ஃபார் ஃப்ளாஷ்பேக், ஈவன் ஃபார் அந்த ஸ்லோ அண்டு அந்த அப் அண்ட் டவுன்ஸில் கொண்டு வரும் போதும் வந்து அவரோட இது பேக் போன் மாதிரி இருக்குது. மோனிகா சாங் வந்து நான் வரும்போது கூட எஃப்எம்ல கேட்டு வந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் வேர்ல்ட்ஸில் மோனிகா தான் ஓடிட்டு இருக்கு. பட் உள்ளே வந்துட்டீங்கன்னா இட் வில் டேக் ஓவர். அதர் தன் தலைவர் பார்த்தீங்கன்னா சௌபின் வந்து அந்த மாதிரி பாட்டு உள்ளே வந்ததையே வந்து பார்க்க விட மாட்டாரு. அவரோட ஆக்டிங் வெறித்தனமாக இருக்குது. சௌபின் சான்ஸ் இல்லை, லோக்கி பக்காவாக செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. நாங்கள் தலைவருக்குனே வந்து 10க்கு 10 11 கொடுக்குற ஆளுங்க. லோகேஷ் கனகராஜுக்கு 10 out of 10 கொடுக்கலாம். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. மோஸ்ட்லி இன்செர்ட் கிடையாது. ஏன் இன்செர்ட் இது இவ்வளோ தான் சொல்கிறேன்னா, ஒரு யூனியன் லீடர்னும் போது அவர் அந்த கன்னடா ஹீரோ தான் கரெக்டாக செட் ஆகிறாரு அந்த கெத்துக்கு. ஒரு மெக்சிகன் டான் வராரு அப்படின்னா தனி வரன்ல அரவிந்த் சாமி மாதிரி தான். எப்படி ஒரு ஸ்டைலிஷ் ஹீரோ தமிழ் சினிமா பார்த்துச்சோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ முறையாக ஒரு ஸ்டைலிஷ் மெக்சிகன் ஒரு டான் எப்படி இருப்பானா அது அமீர் கான் தான். ஸோ அதை வந்து கரெக்டாக லோகி செலக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு டம்மி டானை தூக்கி போட்டிருந்தா படம் நல்லா இருக்காது. அமீர் கான் வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு, பக்காவாக இருக்குது.